ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை ரசிச்சிட்டு இருந்தேன். நான் உன்னை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் உன்னை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ வாஸ் அட்மைரிங் யூ. ஐ வாஸ் அட்மைரிங் யூ. அட்மையர் அப்படின்னா ரசிக்கிறது. ஸோ ஐ வாஸ் அட்மைரிங் அப்படின்னா நான் உன்னை ரசிச்சிட்டு இருந்தேன். யூ அப்படின்னா ஒன்று. ஓகேவா? ஸோ ஐ வாஸ் அட்மைரிங் யூ. நான் உன்னை ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதுவே நான் உன்னை ரசிச்சிட்டு இருக்கேன். நான் உன்னை ரசிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். நீ எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ எவ்ரிதிங். ஐ நோ எவ்ரிதிங். ஐ நோ. நோ அப்படின்னா தெரியும். ஸோ ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே. எனக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸோ இதுவே அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ நோஸ் எவ்ரிதிங். ஹீ நோஸ் எவ்ரிதிங். இங்கே ஹீ, ஷீ, இட் அதெல்லாம் வந்துச்சுன்னா நோக்கு பக்கத்தில் எஸ் சேர்க்கணும். ஓகேவா? ஸோ ஹீ நோஸ் எவ்ரிதிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லாத. நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லாத. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் டெல் மீ வாட் டு டூ. யூ டோன்ட் டெல் மீ வாட் டு டூ. யூ டோன்ட் டெல் மீ. நீ எனக்கு சொல்லாத. வாட் டு டூ என்ன பண்ணுறதுன்னு. நான் என்ன பண்ணுறதுன்னு நீ எனக்கு சொல்லாத. யூ டோன்ட் டெல் மீ வாட் டு டூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை தூண்டி விடாத. அவனை ஏற்றி விடாத. அவனை தூண்டி விடாத. அவனே கோவமாக இருக்கான், நீ வேற அவனை ஏற்றி விடாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ப்ரொவோக் ஹிம். டோன்ட் ப்ரொவோக் ஹிம். ப்ரொவோக் அப்படின்னா தூண்டி விடுறது. ஓகேவா? ஸோ அதை இன்னும் ஒரு விஷயத்தை இன்னும் அதிகமாக்குறது. ஸோ டோன்ட் ப்ரொவோக் ஹிம். ஹிம்னா அவனை. ஓகேவா? ஸோ டோன்ட் ப்ரொவோக் ஹிம். அவனை தூண்டி விடாத. அவன் என்னை தூண்டி விட்டான், அவன் தான் என்னை ஏற்றி விட்டான் அப்படிலாம் சொல்லணும்னா ஹீ ப்ரொவோக்ட் மீ. ஹீ ப்ரொவோக்ட் மீ. அவன் தான் என்னை ஏற்றி விட்டுட்டான், அவன் என்னை தூண்டி விட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை அந்தாண்ட எடுத்துகிட்டு போ. அதை தள்ளி எடுத்துகிட்டு போ. அதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெட் திஸ் அவே ஃப்ரம் மீ. கெட் திஸ் அவே ஃப்ரம் மீ. கெட் திஸ் எடு. திஸ் அப்படின்னா இதை. கெட்டுனா எடு வச்சுக்கோ, எடுத்துகிட்டு போ. ஓகேவா? ஸோ கெட் திஸ் அவே அப்படின்னா அந்தாண்ட, தள்ளி, தூரமாக. ஃப்ரம் மீ என்கிட்டேருந்து அதை அந்தாண்ட எடுத்துகிட்டு போ, அந்தாண்ட எடு. கெட் திஸ் அவே ஃப்ரம் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை என் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. இதை என்னோட எடுத்துகிட்டு போக முடியாது. இது எங்கள் வீட்டில் இதை நான் எடுத்துகிட்டு போனால் திட்டுவாங்க, என்னோட இதை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கான்ட் டேக் திஸ் வித் மீ. ஐ கான்ட் டேக் திஸ் வித் மீ. ஐ கான்ட் என்னால் முடியாது. கான்ட் அப்படின்னா முடியாது. கேன்னா முடியும், காண்ட்னா முடியாது. ஓகேவா? ஸோ ஐ கான்ட் என்னால் முடியாது. டேக் திஸ் இதை எடுத்துகிட்டு போக. வித் மீ என்னோட இதை எடுத்துகிட்டு போக முடியாது. ஐ கான்ட் டேக் திஸ் வித் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவனை அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் நோ ரைட் டு பீட் ஹிம். யூ ஹாவ் நோ ரைட் டு பீட் ஹிம். யூ ஹாவ் நோ ரைட். ரைட் அப்படின்னா உரிமை. ஸோ சரி அப்படிங்கிறதுக்கும் சேம் ஸ்பெல்லிங் தான், உரிமை அப்படிங்கிறதுக்கும் சேம் ஸ்பெல்லிங் தான். ஓகேவா? ஸோ ரைட். யூ ஹாவ் நோ ரைட். உனக்கு எந்த உரிமையும் இல்லை. டு பீட் அடிக்கிறதுக்கு. பீட் அப்படின்னா அடிக்கிறது. ஸோ டு பீட் அப்படின்னா அடிக்கிறதுக்கு. ஹிம் அவனை அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. யூ ஹாவ் நோ ரைட் டு பீட் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்போவாவது யோசிச்சிருக்கியா? நீ எப்போவாவது யோசிச்சிருக்கியா? இது நடக்கணும்னு நீ எப்போயாவது யோசிச்சிருக்கியா? இதை நீ எப்போயாவது யோசிச்சிருக்கியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ எவர் தாட். ஹாவ் யூ எவர் தாட். ஹாவ் யூ எவர் தாட் அப்படின்னா நீ எப்போயாவது யோசிச்சிருக்கியா? இதுவே நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ் தாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் தாட் அப்படின்னா நான் யோசிச்சிருக்கேன். ஹாவ் யூ எவர் தாட் நீ எப்போயாவது யோசிச்சிருக்கியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இப்போ போயாகணும். நம்ம இப்போ
போய் ஆகணும், நம்ம இப்போ கிளம்பி ஆகணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வி மஸ்ட் லீவ் நவ். வி மஸ்ட் லீவ் நவ். லீவ் அப்படின்னா கிளம்புறது, புறப்படுறது. ஓகேவா? ஸோ வி மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணணும். வி மஸ்ட் லீவ், நம்ம கண்டிப்பாக கிளம்பணும். நவ் இப்போ நம்ம கண்டிப்பாக கிளம்பணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னோட வண்டியை, உன்னோட பைக்கை அங்கே நிறுத்து. உன் பைக்கை அங்கே நிறுத்து. இங்கே நிறுத்தாத உன் பைக்கை அங்கே நிறுத்து அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பார்க் யுவர் பைக் தேர். பார்க் யுவர் பைக் தேர். பார்க் அப்படின்னா வண்டியை நிறுத்துறது. டூ வீலரையோ காரையோ நிறுத்துறதுக்கு பார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்க் யுவர் பைக் அப்படின்னா உன்னோட வண்டியை நிறுத்து. தேர் அப்படின்னா அங்கே, உன்னோட வண்டியை அங்கே நிறுத்து. ஓகேவா? ஸோ இதுவே உன்னோட வண்டியை இங்கே நிறுத்தாத, உன்னோட வண்டியை இங்கே நிறுத்தாத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கு என்ன பிளான்? ஸோ இப்போ நாளைக்கு ஏதோ லீவு. ஸோ நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கு எங்கே போகிறீங்க? நாளைக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த பிளான் ஃபார் டுமாரோ? வாட் இஸ் த பிளான் ஃபார் டுமாரோ? வாட் இஸ் த பிளான்? என்ன திட்டம்? ஃபார் டுமாரோ, நாளைக்கு. நாளைக்கு என்ன திட்டம் போட்டிருக்கீங்க? வாட்ஸ் த பிளான் ஃபார் டுமாரோ? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எது ஒன்றை இப்படி நினைக்க வச்சிச்சு? ஸோ நம்ம இப்போ ஏதோ சொல்கிறோம், ஏதோ சோகமாக ஏதாச்சும் சொன்னாங்கன்னா, நீ ஏன் இப்போ இப்படி சொல்கிற? என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது அதனால நீ இப்படி சொல்கிற? எது ஒன்று இப்படி யோசிக்க வச்சிச்சு? எது இப்படி ஒன்று நினைக்க வச்சிச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் மேட் யூ ஃபீல் ஸோ? வாட் மேட் யூ ஃபீல் ஸோ? வாட் மேட் யூ, உன்னை எது அப்படி ஆக்குனுச்சு? ஃபீல் ஸோ, உன்னை எது அப்படி ஃபீல் பண்ண வச்சிச்சு? வாட் மேட் யூ ஃபீல் ஸோ? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்னொரு நாள் வரேன். நான் இன்னொரு நாள் வரேன். இப்போ எங்கேயோ போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்களால் போக முடியல. சாரிப்பா இப்போ என்னால் வர முடியல, நான் இன்னொரு டைம் வரேன், நான் இன்னொரு தடவை வரேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் கம் சம் அதர் டைம். ஐ வில் கம் சம் அதர் டைம். ஐ வில் கம், நான் வரேன். சம் அதர் டைம், இன்னொரு நாள், இன்னொரு தடவை. ஓகேவா? வேறு ஒரு தடவை நான் வரேன். ஐ வில் கம் சம் அதர் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வேறு ஒரு நாள் நீ சொல்கிறத நான் கேட்குறேன். இப்போ எனக்கு டைம் இல்லை, வேறு ஒரு நாள் வேறு எப்பயாச்சும் டைம் கிடைக்கிறப்ப நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் லிசன் டு யூ சம் அதர் டைம். ஐ வில் லிசன் டு யூ சம் அதர் டைம். லிசன் அப்படின்னா கேட்குறது, சொல்கிறத கேட்குறதுக்கு லிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ வில் லிசன் டு யூ, நீ சொல்கிறத நான் கேட்குறேன். சம் அதர் டைம், இன்னொரு நாள், இன்னொரு தடவை, வேறு ஒரு தடவை. ஓகேவா? ஐ வில் லிசன் டு யூ சம் அதர் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது? நீ ஏன் இதை முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஒய் டோன்ட் யூ ட்ரை. ஒய் டோன்ட் யூ ட்ரை. ட்ரை அப்படின்னா முயற்சி பண்ணுறதுக்கு ட்ரை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒய் டோன்ட் யூ ட்ரை அப்படின்னா நீ ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have prepared everything as you said. I have prepared everything as you said. I have prepared அப்படின்னா நான் தயார் பண்ணிட்டேன். everything எல்லாத்தையும். as you said நீ சொன்ன மாதிரி. நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். I have prepared everything as you said. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் வந்துட்டான்னு நான் நினச்சேன். அவன் வந்துட்டான்னு நான் நினச்சேன். ஸோ நான் அதனால தான் அப்படி பண்ணினேன். அவன் வந்துட்டான்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் அப்படி பண்ணினேன். ஓகேவா? ஸோ பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ தாட் ஹி கேம். ஐ தாட் ஹி கேம், அவன் வந்துட்டான்னு நான் நினச்சேன். ஐ தாட் ஹி கேம். ஓகேவா? நான் நினச்சேன். ஐ தாட், திங்கோட பாஸ்டன்ஸ் தாட். ஹி கேம், அவன் வந்துட்டான்னு நான் நினச்சேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த இடம் ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது? இந்த இடம் ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why this place is so dark? Why this place is so dark? Dark அப்படின்னா இருட்டாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ why this place is so dark? place அப்படின்னா இடம், whyனா ஏன், isனா இருக்குது. ஸோ why this place is so dark? ஏன் இந்த இடம் இவ்வளோ இருட்டாக இருக்குது?
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் இங்கே யாருமே இல்லை, ஏன் இங்கே யாருமே இல்லை, ஏன் ஒரே எம்டியாக இருக்குது, ஏன் இங்கே யாருமே இல்லை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? why is no one here, why is no one here, no one அப்படின்னா யாருமே, here இங்கே, why is no one யாருமே இல்லை அப்படின்னா no one, here அப்படின்னா இங்கே, why is no one here ஏன் யாருமே இங்கே இல்லை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொன்ன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, நான் உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? bring everything I told you, bring everything I told you, bring everything எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. I told everything I told you நான் உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையும் bring அப்படின்னா எடுத்துகிட்டு வா. ஓகேவா. ஸோ bring everything I told you நான் உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஷால் வி டேக் அ ஃபோட்டோ, ஷால் வி டேக் அ ஃபோட்டோ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, ஷால் வி டேக் அ ஃபோட்டோ. ஸோ இதுவே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னா லெட்ஸ் டேக் அ ஃபோட்டோ. ஓகேவா. இதுவே என்ன ஒரு ஃபோட்டோ எடு, என்ன ஒரு ஃபோட்டோ எடு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.